இப்போ நம்ம சூடான சுவையான தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்க போறோம். கடுகு, கறிவேப்பிலை, வரமிளகாய், மிளகாய்த்தூள், புளி, வெந்தயத்தூள், பெருங்காயத்தூள், பூண்டு, சுத்தமான நல்லெண்ணெய், தக்காளி, தேவையான அளவு தண்ணீர், உப்பு தேவையான அளவு, மருத்துவ குணமிக்க மஞ்சத்தூளும் நம்ம எடுத்துக்க போறோம். இப்ப ஒரு பாத்திரத்துல நம்ம தண்ணி எடுத்துக்க போறோம். 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியில தக்காளியை நம்ம போட்டுக்கிறோம். ஒரு 6 தக்காளி போட்டுக்கலாம். 6 மிளகாவை நம்ம இதுல ஆட் பண்ண போறோம். தக்காளியோட தோல் உடையிற அளவுக்கு நம்ம அதை கொதிக்க விடணும். இப்ப தக்காளியை எடுத்து அதோட தோலை உரிச்சு எடுத்துடணும். உரிச்சு வச்ச தக்காளியையும் வரமிளகாவையும் எடுத்து மிக்சியில இப்ப போடுறோம். எலுமிச்சைப்பழ சைஸ் புளி எடுத்துக்கிறோம். 10 பல் பூண்டு. இத மிக்சியில போட்டு நம்ம அரைச்சுக்கிறோம். இப்போ அரைச்சத ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ கடாய் சூடானோனே அதுல நல்லெண்ணெயை ஆட் பண்றோம். 1.5 ஸ்பூன் கடுகு போடுறோம். அரை டீஸ்பூன் வெந்தய பொடி ஆட் பண்ணிக்கிறோம். இதுல 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் நம்ம ஆட் பண்றோம். மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். மிக்சியில அரைச்சு வச்ச மிக்ஸை நம்ம இப்ப இதுல ஆட் பண்ண போறோம். இதுல நம்ம கறிவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு தேவையான அளவு நம்ம இதுல சேர்த்துக்கிறோம். இத நல்லா கொதிக்க விடணும். இதுல இருக்கிற தண்ணி ஆவியாகிற அளவுக்கு. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இப்ப ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இத நம்ம இறக்கி ஈரம் இல்லாத பாத்திரத்துல இத நம்ம மாத்தி வச்சுக்கலாம். அப்பதான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும். கடைசியா இந்த ஊறுகாய் இந்த பக்கத்துல தான் இருக்கும். இது எங்க தோட்டத்துல விளைஞ்ச தக்காளி, அதனால இதோட சுவை அதிகமாவே இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி உங்க வீட்டு தோட்டத்துல தக்காளியை விளைவிச்சு இந்த ஊறுகாவை செஞ்சு பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.